Hi friends, welcome back to this channel. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஆக்சுவலி வந்து என்னன்னாக்கா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் வந்து காலேஜில் சேர்ந்து டிகிரி கோர்ஸ் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ என்னோடய டாட்டர் வந்து பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங், அதாவது பிஎஸ்சி ஃபேஷன் அண்ட் அப்பேரல்ஸ் அப்படின்ற கோர்ஸாக வந்து படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ அது வந்து காலேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பிஎஸ்சி அப்படின்னு சொன்னாக்கா எல்லா காலேஜிலும் ஒரே மாதிரியே சொல்லித்தரதும் கிடையாது. ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக எடுத்துகிட்டு போகிற காலேஜில் வந்து பர் இயர் வந்து 3 lakhsலேருந்து 7 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது வந்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளது வந்து ஒரு மீடியமான ஒரு per lakh per month ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம டாட்டர் வந்து படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ அவங்க பண்ணுறது வந்து பிஎஸ்சி ஃபேஷன் அண்ட் அப்பேரல். ஸோ இது வந்து எதுக்கு இவ்வளோ இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கனாக்கா, ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணும்போது ஃபேஷன் டிசைனிங் நிறைய பேர் வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுவாங்க. ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இல்லைனா வந்து அது வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதில் எந்த மாதிரி வந்து டீச் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் வந்து அவங்க நல்லா சர்ச் பண்ணலாம். நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் தொடர்ந்து வந்து என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா கூட நம்மளோட காலேஜ் டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம வந்து அப்பப்போ வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய ஸ்கெட்சிங்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸோ ஃபேஷன் டிசைனிங் சேர்ந்தால் வந்து ஒன்றும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற பசங்களுக்கு ஸ்டிச்சிங் கூட என்னான்னு தெரியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வெளியில் சொல்கிறத வச்சு வந்து நீங்கள் வந்து கேட்காதீங்க. ஏன்னா வந்து காலேஜ் டு காலேஜ் வந்து டிபெண்ட் ஆகும். ஓகே சார், மீதி காலேஜை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ நம்ம பொண்ணு படிக்கிறதுல வந்து ஸோ அவங்க வந்து அப்பப்போ வந்து இப்போ அவங்க வந்து 4th செமஸ்டர், இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்லேருந்தே வந்து அவங்க வந்து ஃபீல்ட் ட்ரிப்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஃபீல்டு ட்ரிப்லாம் வந்து எஜுகேஷ்னல் ஃபீல்ட் ட்ரிப்பாக இருக்கும், சும்மா டைம் பாஸ்க்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங் பற்றி படிக்கிறாங்கன்னா அந்த க்ளோத்ஸ் பற்றி, அதோட வீவிங் பற்றி, அதெல்லாம் வந்து எங்கெங்கே வந்து இம்பார்ட்டன்ஸோ, அதாவது எங்கே வந்து ஃபேமஸோ, இப்போ காஞ்சிபுரம் வச்சுங்களேன், இப்போ காஞ்சிபுரம் வீவிங் பிளேஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இப்போ நம்ம படிக்கிறது வந்து பெங்களூரில் படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் சித்திரதுர்கம் அந்த மாதிரி ஊருங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷனல் நாலேஜ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து 3 years சும்மாவே வந்து டைம் பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணாமல் அவங்க ஃப்யூச்சரில் அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகு அதில் வந்து நல்லா அதை பற்றி டீட்டெயில் நல்லா தெரிஞ்சால் தான் வந்து அவங்க வந்து சர்வை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் ஸோ சும்மா வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொட்டிக் வச்சுட்ருக்கிறதுக்கு வந்து கிடையாது, இது அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன டாபிக்கு வரலாம். இப்போ வந்து இந்த டைம் அவங்க எந்த ஃபீல்ட் ட்ரிப் போயிருக்கிறாங்க அப்படின்றத உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரிப் மாதிரி பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அந்த பட்டுப்புழு வளர்த்து தான் வந்து அதில் வர சில்க் த்ரெட்டில் தான் வந்து நம்ம வந்து இந்த பட்டு சாரீலாம் நெய்கிறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளாலையும் டேரெக்டாக வந்து அங்கெல்லாம் போக முடியாது, அன்னெசரியாக வந்து நம்ம அங்கே போகணுன்னு அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி நல்ல டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லும் போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இவங்க போன இடம் தான் வந்து ராம்நகர் கிட்ட வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி புழு வளர்க்குறது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டைம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க லாஸ்ட்டு செகண்ட் செமஸ்டர்லேயே. ஸோ இது எப்படின்னாக்கா, ஸோ அது வந்து கொக்கோன்னு இருக்குல்ல, அது எப்படி அந்த த்ரெட்டு வந்து ஃபார்ம் பண்ணுது, அதோட இது வந்து எவ்வளோ கேஜுக்கு எப்படி விலை, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க போய் நல்லா போய் பார்த்து அந்த மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து ஏலம் விட்றாங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டாம்பூச்சி வந்து முட்டை போட்டுடுது, அதுக்கப்புறம் வந்து அது பட்டு புழுவாக மாறிடுது. அவங்க புழுவாக எடுத்துகிட்டு வந்து அந்த புழு வந்து நல்லா அந்த மல்பரி லீவ்ஸ்லாம் சாப்பிட்டு அது நல்லா வந்து இவ்வளோ பெருசாகிடும். ஸோ மல்பரி லீவ்ஸ் வந்து ஃபுல்லாக ரொம்ப கடைசி வரைக்கும் சாப்பிட்டே இருக்காது, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சாப்பிட்டு அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாக்கா அதை சுற்றி வந்து அதுக்கு வந்து கூடு மாதிரி கட்டிக்கும். ஓகேவா? ஸோ அந்த கூடு மாதிரி கட்டுறது தான் வந்து அந்த இது நான் உங்களுக்கு இதில் வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். ஸோ அது எவ்வளோ சூப்பராக இருக்கும்னாக்கா அவ்வளோ அழகாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து திக்காக கட்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி த்ரெட்டெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த மிஷினெல்லாம் வச்சு தான் பார்க்க முடியும். இப்போ நானே வந்து டேரெக்டாக வந்து போய் பார்த்துட்டு கிடையாது. ஸோ இவங்க போயிருந்தாங்க. ஸோ அதையே வந்து நம்ம சேனல்லையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டா தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதால நம்ம வந்து இதை வந்து வீடியோ வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே பட்டு புடவை
டிசைனாகவே வந்து பிடிக்காத ஆளுங்களே கிடையாது. ஸோ எல்லா லேடிஸ்க்குமே பிடிக்கும். ஏன்னா அதோட அட்ராக்ஷன், அதோட ஷைனிங் அதை பார்த்தாவே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த புழுவை வந்து அந்த கூடுக்குள்ளேருந்து உடச்சி எடுத்துகிட்டு தான் வந்து அதுலேருந்து வந்து அந்த த்ரெட்டை எடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா வந்து அடுத்த ஒரு 1 வீக்குக்கு வந்து அது ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறி வெளியில் போயிடும். ஸோ இந்த ரீசனால் தான் வந்து அது வந்து செத்துடுதில்ல. ஸோ அதனால தான் வந்து நிறைய புழுக்களை சாவடிக்கிறதால தான் வந்து மார்வாடிஸ்லாம் வந்து இது பட்டுப்புடவையே யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க நார்மல் அந்த வேறு மாதிரி பனாரசி சாரீஸ் சொல்லுவாங்கள்ல, சில்க் இல்லாமல் பியூர் சில்கே இல்லாத சாரீஸ் தான் வந்து நார்மல் த்ரெட்டில், அதாவது எந்த உயிரியும் அடிக்காமல் வந்து பண்ணுற ஃபேப்ரிக்கை தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த ரீசனால் தான். ஸோ வந்து அவள் காலேஜில் போய் ட்ரிப்பு முடிச்சுட்டு அவள் வந்து கையில் வந்து 2 வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ நாங்களும் அதை கட் பண்ணி உள்ளே இருக்கிறத பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு பார்க்கும்போது அது ஷேக்கும் ஆச்சு. ஸோ ஆனால் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாலாம் இல்லை. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய புழுவாக இருந்தது. அதுக்கப்புறம் அது உள்ளே போய் அது ஃபுல்லு வந்து அது த்ரெட்டில் வந்து அது ஓடு கட்டின பிறகு அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப சின்னதாக இவ்வளோ பெருசாகிடுது. ஓகேவா? ஸோ அதை வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய பேர் வந்து அது அவ்வளோ நிறைய வேஸ்ட் ஆகிடும்ல. ஸோ அது கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அது வந்து இந்த டாக் ஃபுட்டு, கேட் ஃபுட்டு, அது ஒரு நான்வெஜ் மாதிரி தானே, அது ஒரு ஃபிஷ்ஷு டைப் மாதிரி தானே. ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியாது. அது வேஸ்ட் ஆகிறத வந்து எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஏதாவது வந்து ரீசைக்கிள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து பெட் ஃபுட்ஸ்லாம் வருது பாருங்கள், ட்ரை ஃபுட்ஸ்லாம் அதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நான் அந்த பெட்டும் சரி, அந்த டாகும் சரி, கேட்டும் சரி ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுது. ஸோ அதனால் அந்த ஸ்மெல்லு மேலே நல்லா சாப்பிடுது. ஸோ அதனால் அந்த பொருளும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறாங்க. ஸோ அதை அப்படியே விட்டுட்டா வந்து அது பட்டர்ஃப்ளையாக மாறிடும். திருப்பி வந்து அது வந்து பட்டர்ஃப்ளையாக மாறி திருப்பி வந்து அது முட்டை போடும்போது திருப்பி வந்து ரொட்டேஷனை வந்து நமக்கு வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே இந்த சைக்கிள் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து மறந்துருப்போம். ஸோ அதை பற்றி வந்து இந்த இண்டஸ்ட்ரி லைனில் இருக்கிறவங்க தான் திருப்பி வந்து அதை போய் நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி மார்க்கெட்டில் வந்து எப்படிலாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அதுலேயே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அப்படிலாம் இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டினே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற புழு வந்து நல்லா வந்து ஓடு கட்டுறது திக்காக. செகண்ட் வந்து ரொம்ப சிக்காக இருக்கிறது, அதுக்கும் ஏதாவது வியாதி கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அது ஹெல்த்தியாக இல்லாதது வந்து பண்ணுறது வந்து இன்னும் டல் கலரில் இருக்குது. இன்னும் ஹெல்த்தியாக இல்லாதது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப டல் கலர். ஸோ இது மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸில் இருக்குது. ஸோ பர் கேஜ் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதே வந்து கேஜ் வந்து 600க்கு போகுது. ஸோ அப்போனா நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது கேஜ் 100 rupees கூட போகுது. ஸோ அந்த 100 rupees போகுது ரொம்ப மட்டமான சில்க் சாரீஸ். நம்ம பார்க்கும்போதே சில்க் சாரீ ரேட்டும் கம்மியாக இருக்கும், அதே டைமில் வந்து ஷைனிங் இருக்கும், பட் ரேட்டு அவ்வளோ லுக்கு இருக்காதுல்ல. ஸோ அவங்களே நம்ம எந்த பெரிய பெரிய ஸ்டோருக்கு போனாலுமே, பெரிய பெரிய நல்லி, குமரன் அந்த மாதிரி சில்க் சாரீஸ் போனால் கூட ஸோ அங்கேயே வந்து வேரியேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த சாரீ இவ்வளோ தான், பட் இதுவும் சில்க் தான், பட் இதோட ரேட் இவ்வளோ தான் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு எதனால் வந்து அந்த மாதிரி வேரியேஷன் சில்க்லேயே எதுக்கு இப்படி வேரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப நாள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ வந்து எனக்கு நல்லா கரெக்டாக இப்போ தெரிய வரும்போது அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து அந்த வீடியோலாம் அப்படியே லைனாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஸோ நம்ம ஏன் நம்மளோட பட்டு சாரீ வந்து இவ்வளோ பியூரானது வந்து இவ்வளோ ரேட்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து டவுட் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த ரீசனால் தான் வந்து இது வந்து இவ்வளோ ரேட்டு, இந்த ரீசனால் தான் வந்து இது ரேட்டு வந்து கம்மி. ஏன்னா அவங்க வாங்கும் போதே ஹெல்த்தி இல்லாத அந்த கொக்கோன் வந்து உங்களுக்கு வந்து விலை கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு விலை வந்து சாரியோட விலையும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான கிளிப்பிங்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து நான் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதை அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் வந்து மார்க்கெட்டு, சேல்ஸ் பண்ணுற மார்க்கெட்டு.
அந்த புழு வந்து அந்த ஓடு கட்டினதுக்கப்புறம் அது வந்து கக்கூனாக மாறும்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓட்டுக்குள்ளே திருப்பி அந்த பூச்சியும் இருக்கும். உங்களுக்கு வந்து அது அப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பெரிய மார்க்கெட்ஸு. ஸோ இங்கே வந்து இந்த சில்க் saree வியூ பண்ணுறவங்க, அதாவது வீவிங் பண்ணுறவங்களாம் வந்து இங்கேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க குறைஞ்ச ரேட்டுக்கு. ஸோ 600க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, அந்த மாதிரி அவங்களுக்கு எது தேவையோ அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே வந்து அவங்க வந்து கேஜ் கணக்கில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்க வந்து அப்படியே போய் அதை வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியணும், இல்லை சும்மாவே வந்து சொன்னால் புரியாது. டேரெக்டாக போய் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து காமிக்கிறாங்க. இது வந்து பாருங்கள் குவாலிட்டி வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டி செக் பண்ணுறது பார்த்துட்டு தான் வந்து அவங்க வந்து அதை ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள் இவ்வளோ புழு இருக்குல்ல, அது அந்த உள்ளே இருந்ததெல்லாம் கட் பண்ணி இது தனியாக அது தனியாக வச்சுருக்காங்க. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். கட் பண்ணி எடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்தாவே எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் காக்ரோச் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பட்டு புழுவாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக நல்லா பெருசாக நீட்டாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் அது ஓடுலேருந்து கட் பண்ணி எல்லாம் விதிச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க ஏலத்துக்கு வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து ஏலத்துக்கு எடுப்பாங்க. அதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ எல்லாராலையும் வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து போயிட முடியாது. இப்போ ஸ்டூடெண்ட்டு அப்படின்றதால அவங்க வந்து காலேஜில் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வந்து இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா டிசைனர் ஸ்டூடெண்ட்ஸ்னாவே வந்து அவங்கள மெயினாக வந்து எஜுகேஷ்னல் டூர் மாதிரி தான் இது. ஆக்சுவலி 1 day ட்ரிப்பு தான் ஆக்சுவலி. ஸோ இது பற்றி இல்லைனா வந்து நிறைய அந்த மாதிரி ஆர்ட் பற்றிலாம் வந்து கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. பாருங்கள் இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறாங்கன்ட்டு பாருங்கள். ஒரே கட்லேயே கட் பண்ணிட்டு மேலே இருக்கிற மூடியை மட்டும் இப்படி லைட்டாக கட் பண்ணுவாங்க. அந்த பூச்சியை வந்து கட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதை அப்படி தனியாக செப்பரேட்டாக போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம மைல்டாக வந்து அங்கே கேட்டதுக்கு அவங்க சொன்னது வந்து இந்த மாதிரி டாக் ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து வெயிட் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த வந்து எவ்வளோ 1 kg வந்து உங்களுக்கு 600 rupees நான் சொன்னேன்ல, அந்த ரேஞ்சில் தான் வந்து போயிட்டுருக்கு. சம்டைம்ஸ் இன்னும் குவாலிட்டி நல்லா இருந்தால் கூட இன்னுமே வந்து நல்லாவே ரேட்டுக்கு போகும். ஸோ இது பாருங்கள், இது ஆக்ஷன் வந்து போகிறது. ஸோ ரெட்டில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து வேறு யாராவது வாங்கிட்டாங்க மாற்றி வந்து ரேட்டு வந்து சொல்லுவாங்கள்ல. ஒருத்தங்க வந்து 600னா இன்னொருத்தவங்க 700ன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி யார் வந்து ஹையில் வந்து நிற்கிதோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி அவங்களுக்கு அதை வந்து சேல் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏலம் விட்றது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ மீதி பொருளெல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இதுவுமா இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ இது நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பட்டு பூச்சி வந்து புழுவை வந்து இந்த மாதிரி மாற்றி கொக்கோனா மாற்றுறதுக்கு நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க ஏரியாவிலேருந்து ஒரே இடத்துக்கு மார்க்கெட்டு, இப்போ ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்னால் கூட ஸோ அவங்கவுங்க விவசாயம் பண்ணி தனியாக எப்படி எடுத்துன்னு வருவாங்களோ அதே மாதிரி இதுக்கும் வந்து தனித்தனியாக வந்து நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து செப்பரேட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேல் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாத்துக்கும் வந்து ஒரே டைமில் வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ இப்போ பார்க்குறது வந்து இது ஃபேக்ட்ரி. இது வந்து அந்த யான் வந்து எப்படி செப்பரேட்டாக பிரித்து எடுக்கிறாங்க. அந்த கூடுக்குள்ளேருந்து அந்த பஞ்சை வந்து செப்பரேட்டாக, அதாவது அந்த சில்க்கு பஞ்சு கிடையாது, பஞ்சு மீன்ஸ் காட்டன் ஆகிடும். நம்ம பஞ்சுன்னு சொன்னாக்கா சில்க் த்ரெட்டை வந்து எப்படி வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த மிஷினில் வந்து காமிச்சிட்ருக்குறாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ பார்த்துருக்க வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியானது. எப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. பியூர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நல்ல சில்க்குன்னு அர்த்தம். இது வந்து டல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து செகண்ட் குவாலிட்டி ஆர் தேர்ட் குவாலிட்டியாக இருக்கும். இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே வந்து தண்ணியில் போட்டு அந்த 8 கக்கூன்ஸ் இருந்துச்சுன்னா தான் அந்த கூடு இருந்துச்சுன்னா தான் ஒரு யான் வந்து அவங்களால பிரித்து வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது மேனுவலாக பார்த்ததை இது வந்து இன்னும் வந்து அட்வான்ஸ்டாக வந்து மிஷின்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து மேனுவலாக பார்த்துருப்போம். இது வந்து அட்வான்ஸாக பார்த்துட்ருக்கோம். அட்வான்ஸாக இருக்கிறது ரெண்டுமே வந்து பக்கத்தில் தான் இருந்ததுன்றதால ரெண்டுத்தையுமே வந்து இவங்க விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே விசிட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும்.
ஏன்னா வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒன்று படிக்கணும்னாக்கா அதை வந்து டைரெக்டாக போய் பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது தான் வந்து அதை வந்து நம்ம கிளியராக வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ ஃப்யூச்சரில் ஒருவர் நம்ம டீச்சிங் பண்ணால் மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலாகவும் பார்த்தா தான் வந்து அதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதால ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா டிசைனர் காலேஜ்லேயும் கூட்டிகிட்டு போவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இவங்க காலேஜில் வந்து கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்புறம் அவங்க வீட்டுக்கு வரும்போதும் வந்து நல்ல சில்க்கு, நார்மல் சில்க்கு 2 குவாலிட்டியுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போதே நம்ம நல்லாவே தெரிஞ்சிச்சு. நல்லது வந்து நல்ல ஷைனிங்காகவும் நார்மலாக இருந்தது. நார்மல் நம்ம காட்டன் எப்படி இருக்கும் அந்த குவாலிட்டியாகவும் பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. பாருங்கள் நிறைய எவ்வளோ பேர் வந்து மேன் பவர், எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து இதில் பார்த்தா ஜென்ஸு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க மாதிரி தெரியுது. ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் அட்வான்ஸ்டு மிஷின் பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இண்டிவிஜுவல் பர்சன் வந்து நம்மளாலாம் போய் பார்க்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களால எஜுகேஷ்னல் ட்ரிப் இருக்கிறதால தான் வந்து ஈஸியாக அவங்களால வந்து போய் பார்க்குறதுக்கு ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பார்க்கும்போதே நமக்கே வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு சில்க் த்ரெட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், அது எடுத்த பிறகு அதை வியூ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில்க் சாரீ வர்றது வந்து அவ்வளோ கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து சில்க் சாரியோட ரேட்டும் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றது இதை பார்த்தா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி எல்லாம் பிரித்து வச்சுட்டு எல்லாத்தையும் குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி செப்பரேட்டாக வந்து ரொம்ப இதில் வந்து பிரிக்கிறது எப்படின்னா நல்லா இருக்கிறது இப்போ அவங்களுக்கு தெரியும். அதில் வந்து ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு செப்பரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சேல்ஸும் வந்து போகும். ஸோ த்ரெட்ஸ் இந்த சில்க் த்ரெட்லாம் பாருங்கள், இந்த நம்மளோட த்ரெட்டு நார்மல் த்ரெட்டு மாதிரி பெரிய சைஸில் வந்து எல்லாம் வந்து சுற்றி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து செப்ரேட்டாக இதை வேறு இடத்துக்கு ப்ராசஸ் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் கலர்லாம் போட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல அழகான பட்டுப்புடவையாக வந்து ரெடி பண்ணி தருவாங்க. பட் வந்து பட்டுப்புடவை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். பட் அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ ஒர்க்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளால் முடிஞ்சால் அப்படி நம்ம வாங்கலாம், அவ்வளோதான். ஸோ முடியலனாக்கா வந்து நம்ம நார்மலாகவே சாரீஸ் வந்து வாங்கி வியர் பண்ணிக்கலாம். பட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இப்போல்லாம் வந்து நம்ம நார்மல் வந்து பார்டர் கம்மியாக இருக்கிற பார்டரே வந்து ஒரு 50K 30K 20K அப்படின்றாங்க. ஸோ இப்போ அதனால் வந்து நிறைய பேர் வந்து கோல்டு எப்படி வந்து டூப்ளிகேட் கோல்டுக்கு நிறைய பேர் சேஞ்ச் ஆகிடுறாங்களோ அதே மாதிரி இப்போ பட்டு சாரீ கூட வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போது ஒன் ஷாட்டுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வந்து வாங்கி வியர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து விரும்புறது கிடையாது. ஒரே இடத்துல வந்து அவ்வளோ காசும் வந்து போட்டு வாங்குற இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2-3 சாரீ வந்து வாங்கலாம் வேறு நார்மல் சாரீ வாங்கினாக்கா அப்படின்ட்டு. ஸோ ஆனாலும் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரிஜினல் ட்ரெடிஷ்னல் பட்டு புடவை மேலே இருக்கிற ஆசை வந்து யாருக்குமே வந்து விட்டு போகாது. ஸோ இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. அதனால வந்து இந்த ஜாப் வந்து ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து நல்லா அப்படியே அழகாக வருது பாருங்கள் த்ரெட்டெல்லாம். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அதை வந்து அது எல்லாம் வந்து டச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க போனதே இல்லை. அதனால் அவங்க போய் என்ஜாய் பண்ணி டச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்குது பின்னாடி அப்படின்றத அவங்க ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்களா? ஸோ அவங்க பார்த்தீங்களா எப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்க்குறாங்க. அது வந்து அது ஒரு யான் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த 8 அந்த இது வந்து அந்த ஓடு கொக்கோன்னு சொல்கிறோம்ல அந்த ஓடு வந்து 8 தேவையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம கிட்ட போய் வந்து இன்னும் அவங்கக்கிட்ட நேராக கேட்கும்போது இன்னும் நிறைய விஷயம் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு இப்போ எவ்வளோ தெரிஞ்சுதோ அவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சிச்சுனாக்கா இன்னும் ஜாஸ்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து தெரிஞ்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு யாராவது ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி சேரணும், ஸோ இதுமாரி சேர்ந்தா காலேஜில் சேர்ந்து படித்தா டிகிரி கோர்ஸ் சேர்ந்து படித்தா என்ன மாதிரியெல்லாம் வந்து கற்றுக்கலாம்
என்ன மாதிரிலாம் டீச் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய வந்து ஸ்கெட்சிங்ஸ் வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஃபீல்ட் ட்ரிப் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து எஜுகேஷனல் வந்து நிறைய வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபேப்ரிக் பற்றி இருக்கட்டும், காம்பினேஷன்ஸ் பற்றி இருக்கட்டும், நிறைய வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து நம்ம சேர்ற பொறுத்து தான் காலேஜ். ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிளான காலேஜில் இல்லை ரொம்ப வந்து டிப்ளமோ கோர்ஸ் அப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களால் வந்து நாலேஜ் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் இப்போ படிக்கிற காலேஜில் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம அந்த ஃபைலெல்லாம் வந்து நான் ஃபோக்கஸாக வந்து காமிக்கிறேன். பட் டைம் வந்து ஜாஸ்தி இல்லாததால் நம்ம வந்து ஜாஸ்தி வந்து இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அவங்க எந்த மாதிரி ஸ்கெட்சிங் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரியெல்லாம் வந்து சபிஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் ஒரு நாள் வந்து ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து எல்லா வெரைட்டியான காலையில் எக்ஸசைஸ் வருது, அதுக்கப்புறம் நம்மளது கட்டிங் சேனல் வருது, நடுவில் ஷார்ட்ஸில் குக்கிங் வருது. ஸோ எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிக்குமோ கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலையோ இல்லை கட்டிங் வீடியோ ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய், see you.